ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள், அவரால் தனிப்பட்ட விதத்தில் அழைக்கப்பட்டவர்கள், தங்கள் வாழ்வாலும் வார்த்தையாலும் ஒவ்வொரு நாளும் மற்ற சகோதர சகோதரிகளை மனமாற்றத்திற்கு அழைக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்ற ஆண்டவர் இயேசு தன் போதனையை தொடங்கினார். அதையே தொடர்ந்து செய்யத்தான் ஒவ்வொரு சீடரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு அனுப்பப்படும் போது, மனமாற்ற செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது எதிர்ப்புகளுக்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்காது. எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எத்தகைய எதிர்ப்புகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்றெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் நற்செய்தி பகுதியிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வரையுள்ள வசனங்கள். ஆண்டவர் தன் சீடர்களிடம் உரைக்கின்றார், ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்கிறார். ஆண்டவருக்கு முந்திய காலத்தில் பிற இனத்தார் மத்தியில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் ஓநாய்கள் மத்தியிலே ஆடுகளைப் போல இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அதையே மாற்றி இப்போது யூத தலைவர்கள் முன் ஆண்டவரால் அனுப்பப்படுகின்ற சீடர்கள் ஓநாய்கள் மத்தியில் ஆடுகளாக பாவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமாம்? பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டுமாம். பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம், நீங்கள் நற்செய்தியை பின்பற்றி வாழ்கிறீர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. எனவே உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். எனினும் நீங்கள் நன்மை செய்வதில் ஞானமுடையவர்களாயும் தீமை என்றால் என்ன என்றே தெரியாத கபடற்றவர்களாயும் இருக்க வேண்டும் என விழைகிறேன் என்கிறார். ஞானத்தோடு ஆண்டவரை அறிவிக்க பின்பற்ற நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். பவுலடியாரும் தம் சாட்டையால் அடிக்கப்பட்ட போது ரோமை குடிமகன் ஒருவரை இப்படி சாட்டையால் அடிக்கலாமா என்று கேட்டார். திருத்தூதர் பணிகள் 22ஆம் அதிகாரம் 25வது வசனம். உண்மையில் கபடற்றவர்களாயிருக்கிற ஆண்டவருடைய சீடர்கள் விவேகத்தோடு தங்கள் உரிமையை நிலைநாட்டினால் அதில் எந்தவித தவறும் இல்லை. தொடர்ந்து ஆண்டவர் குறிப்பிடுகின்ற பல்வேறு விதமான துன்பங்களை எல்லாம் பாருங்கள். நீங்கள் யூத சங்கங்களிடம் ஒப்புவிக்கப்படுவீர்கள். தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். ஏதோ பெரிய தவறு செய்து விட்டதாக என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். உங்கள் எதிரிகளிடமிருந்து மட்டுமல்ல, ஏன் உங்கள் குடும்பத்தினரிடமிருந்தே கூட இத்தகைய துன்பங்கள் வரும். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் உரைக்கின்றார். இந்த துன்ப நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தந்தையாகிய கடவுளை முற்றிலுமாக நம்பியிருப்பதுதான். பல்வேறு இடங்களிலே உங்களுக்கு சாட்சி பகர வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று எண்ணி மகிழ்வதில்தான். தூய ஆவி உங்கள் வழியாக பேசுவார், அவர் வல்லமையை தருவார் என்று நம்பி காத்திருப்பதில்தான். தூய போலிகார்ப்பை பற்றி நாம் வாசிக்கிறோம். மிகவும் முதியவரான அவர் தன்னுடைய நம்பிக்கையை கைவிடுமாறு கேட்கப்பட்ட போது 86 ஆண்டு அளவாக என்னை பராமரித்து வருகின்ற தெய்வத்தை மறந்து நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன் என்று தைரியமாக கேட்டு வேத சாட்சியாக மரித்தார். இப்படி ஆண்டவரிடமிருந்து அவருடைய சீடர்கள் வல்லமையை பெறுவார்கள். ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார், உங்களை ஒரு நகரத்திலே துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள், ஆனால் துன்பத்தினால் நம்பிக்கையை கைவிடாதீர்கள், இறுதி வரை நிலைத்திருந்து வெற்றி பெறுங்கள் என்று ஆண்டவர் தன் சீடர்களுக்கு சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து மற்றவர்களை அந்த வார்த்தையின்படி வாழ அழைக்கின்ற போது
எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் தளராமல் நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய அருளால் வல்லமையால் அவருடைய செய்திக்கு பிரமாணிக்கமாயிருக்கும்போது ஆண்டவருடைய உதவி தொடர்ந்து நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் ஓசையா நூலின் கடைசி அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதுவும் நம் அனைவருக்கும் மனமாற்ற செய்தியைத்தான் சொல்லுகிறது. முதலாக ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா என்று அழைப்பு விடுக்கின்றார். இந்த மனமாற்ற செய்தி விவிலியம் முழுவதிலும் எத்தனையோ பகுதிகளிலே நமக்கு வழங்கப்படுகின்றது. முதலாக நாம் உண்மையாகவே வேறு வழியிலே போய்விட்டோம் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவருக்கும் அயலாருக்கும் எதிராக நாம் பாவங்கள் பல செய்தோம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1946ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் திருத்தந்தை 12ஆம் பயஸ் அளித்த வானொலி செய்தியில, The greatest sin of this century is losing the sense of sin. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பாவம் பாவத்தை பற்றிய உணர்வே இல்லாமல் இருப்பதுதான் என்று குறிப்பிட்டார். என்னை தொந்தரவு செய்யாதே, என் காரியத்தில் தலையிடாதே என்று அநியாயம் செய்கின்ற எத்தனையோ பேர், ஆண்டவரின் கட்டளையை மீறுகின்ற எத்தனையோ பேர் இன்றைக்கு இருக்கின்றார்கள். யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற மனப்பாங்கு பெருகிவிட்ட இந்த காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை தேடி வருகின்றது. யோவேல் இறைவாக்கினர் சொன்னாரே 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், உங்கள் உடைகளை அல்ல உங்கள் இதயங்களை கிழித்து கொள்ளுங்கள் என்றாரே. எசேக்கியேல் இறைவாக்கினர் சொன்னாரே 18ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே, மனம் திரும்புங்கள் அப்போதுதான் வாழ்வீர்கள் என்றாரே. ஆண்டவர் இயேசுவே குறிப்பிட்டாரே. லூக்கா நற்செய்தி 13:3 வாசிக்கிறோமே, மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லாரும் அழிந்து போவீர்கள் என்று. அந்த மனம் மாற்ற செய்தி இன்றைக்கு மீண்டுமாக நம்மை தேடி வருகிறது. குறிப்பேடு 2ஆம் நூல் 14வது வசனம் இவ்வாறு குறிப்பிடுகிறது, எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலம் அளிப்பேன் என்றாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நாம் எல்லாரும் நாம் செய்த பாவங்களுக்காக, நம்மை சார்ந்தவர்கள் செய்த பாவங்களுக்காக, உலக அனைத்தின் பாவங்களுக்காக மனம் திரும்ப வேண்டும், அவரை நோக்கி நாம் திரும்பி வர வேண்டும் என்று விடுக்கின்ற அழைப்பை உதாசீனப்படுத்தக்கூடாது. அப்போதுதான் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் நாட்டுக்கும் உலகம் அனைத்துக்கும் நலம் கிடைக்குமாம் என்று ஆண்டவர் உரைப்பதை புரிந்து கொள்வோம். நம்முடைய மனமாற்றத்தை எப்படி வெளிப்படுத்துவது? அதிகமாக ஜெபிப்பது, ஆண்டவரை புகழ்வது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13:15 நாம் வாசிப்பது போல, புகழ்ச்சி பலி நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையாக இருக்க வேண்டும். தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4-5 வரை நாம் வாசிப்பது போல, கடவுளின் வார்த்தை நமது மன்றாட்டு அனைத்தையும் தூயதாக்கும் என்பதை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவது, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பது, இது மனம் மாறுகிறவர்களின் வாழ்க்கையில் அன்றாடம் இடம் பெற வேண்டும். இன்றைய திருப்பாடல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஜெபத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எனது மீட்பின் கடவுளே, இரத்தப் பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்போது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். என் நா உம் புகழ்ச்சியை எடுத்துரைக்கட்டும். நொறுங்கிய நெஞ்சமே உமக்கேற்ற பலி. ஆண்டவர் முன் நம்மையே தாழ்த்தி கொண்டு மன்னிப்பு வேண்டும் போது நிச்சயமாக நமக்கு புது வாழ்வு உண்டு. மனம் மாறியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? ஆண்டவரை புகழ்வதோடு அவரிடம் ஜெபிப்பதோடு தீவினை அனைத்தையும் அகற்ற வேண்டும். அசீரியர்களை, குதிரைப்படைகளை, கைவினை பொருட்களை நம்பாமல் கடவுளையே நம்பி அவருடைய இரக்கத்தை நாட வேண்டும். Replace faith in men and things with faith in God. உன்னுடைய நம்பிக்கை உனது வங்கி கணக்கில் இருக்கக்கூடாது,
உன்னுடைய திறமைகளில் இருக்கக்கூடாது, உன்னுடைய அழகிய தோற்றத்தில் இருக்கக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் வல்லவரும் நல்லவருமான இரக்கம் காட்டக்கூடிய உன் வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய அன்பு தெய்வத்திடம்தான் இருக்க வேண்டும் என்று இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இப்படி மனம் மாறினால் ஆண்டவர் என்னவெல்லாம் செய்வார் என்பதையும் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். உன்னுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இல்லாமல் இருந்துவிட்டோம். ஆண்டவரே நமக்கு நலம் அளிப்பார். உன் மீது உளமாற அன்பு கூர்வேன் என்கிறார் ஆண்டவர். உன் மேலிருந்த சினம் தணிந்து விட்டது. இனிமேல் நான் உங்களுக்கு பனி போல இருப்பேன். நீங்கள் லீலி போல மலருவீர்கள். லெபனானின் மரம் போல் வேரோன்றி நிற்பீர்கள். உங்கள் கிளைகள் விரிந்து பரவும். உங்கள் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனானை போல நீங்கள் நறுமணம் பரப்புவீர்கள் என்று ஆண்டவர் தாராளமாக நம்மை புதுப்பிப்பது இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரின் நிழலில் குடியிருப்போமாம். கோதுமை போல் தழைத்தோங்குவோமாம். திராட்சை கொடி போல் செழிப்படைவோமாம். லெபனானின் திராட்சை ரசம் போல் நம்முடைய புகழ் விளங்குமாம். எல்லாவற்றை விட அதிகமாக நம் மீது ஆண்டவர் அக்கறை கொண்டிருப்பாராம். நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவிசாய்ப்பாராம். எனவே என்னை தேடுங்கள், மனம் மாறுங்கள் என்று ஆண்டவர் நம் எல்லாரையும் அழைக்கிறார். எல்லா கனியும் என்னிடமிருந்து தான் வருகிறது என்று ஞானத்தோடு என்னை தேடு. என்னுடைய நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவராய் நீ இருந்தால் என்னை பின்பற்றி நட. மீறி நடந்து இடறி விழாதே என்று கூப்பிடுகின்ற ஆண்டவரின் குரலை இன்றைக்கு நாம் எல்லாரும் கேட்போம். துன்பங்கள், வேதனைகள், கலகங்கள், அச்சுறுத்தல்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அளித்திருக்கின்ற இந்த செய்தியை நாம் எல்லாரும் மனத்தில் இருத்துவோம். நாம் ஆண்டவரால் சிறப்பான விதத்திலே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையால், வார்த்தையால் ஒவ்வொரு நாளும் மனமாற்ற செய்தியை அறிவிக்க வேண்டும். நாம் எல்லாரும் பாவிகள் என்று தாட்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உண்மையாகவே மனம் வருந்தி ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். திரும்பி வந்து அவரில் நம்பிக்கையை அறிக்கையிட்டால், அவரை போற்றி புகழ்ந்தால், அவரிடம் மன்றாட்டுக்களை எழுப்பினால், நம் அன்பு தெய்வம் சும்மா இருக்க மாட்டார். எத்தனையோ அற்புதங்களை செய்வார். நம்மை புதுப்பிப்பார். நமக்கு நிறைய ஆசி அளிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த ஆண்டவரை பற்றி கொண்டு புதுவாழ்வு காண்போம். ஆமென்.